நெஞ்செல்லாம் இறுக்கமா இருக்கு. இருதயம் ரொம்ப படபடன்னு துடிக்குது. மூச்சுவிடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சடனா ஒரு தாட் வருது. இதுதான் ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ? ஆனா ஷாக் என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போன நெறைய பேருக்கு அது ஹார்ட் அட்டாக் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. பேனிக் அட்டாக்கும், ஹார்ட் அட்டாக்கும் ரொம்ப சிமிலரா ஃபீல் ஆகும். அதனால தான் நெறைய பேரு பயந்தே போயிடுவாங்க. ஹார்ட் அட்டாக்ல பெயின், ஷோல்டர், ஜா, முதுகு பக்கம்னு ஸ்ப்ரெட் ஆகும். பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா அது ரொம்ப அதிகமாயிடும். ஆனா பேனிக் அட்டாக்ல சடனா ஒரு பயம் வரும். ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்கும். உதடெல்லாம் வறண்டுரும், வேர்த்து கொட்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு தோணும். ஒரு 10 to 20 மினிட்ஸ்ல பயங்கர பீக்கா ரீச் ஆயிடும். ஆனா நம்ம எல்லாரும் பண்ற டேஞ்சரஸ் மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? செஸ்ட் பெயின் வந்த உடனே கூகுள் எடுத்து டயக்னோஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஆங்ஸைட்டின்னு சில நேரத்துல நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா முதல்ல டாக்டரை பார்த்து அது ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லற்றதை ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமும் இதே மாதிரி வந்துச்சுன்னா அது ஆங்ஸைட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி முன்னாடி தெரியாம நிறைய பயந்துருக்கீங்களா? அப்படி பயந்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.